வாக்யஜ்ஞேன கல்பதாம். அஸ்வதசாந்தः व्योमातीतो निरञ्जनः बिन्दुनादकलातीतः तस्मै श्रीगुरवे नमः. ज्ञानशक्तिसमारूढः तत्त्वमालाविभूषितः भुक्तिमुक्तिप्रदाता च तस्मै श्रीगुरवे नमः. अनेकजन्मसम्प्राप्त कर्मबन्धविदाहिने आत्मज्ञानप्रदानेन तस्मै श्रीगुरवे नमः. शोषणं भवसिन्धोश्च ज्ञापनं सारसम्पदः गुरोः पादोदकं सम्यक् तस्मै श्रीगुरवे नमः. न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्रीगुरवे नमः. मन्नाथः श्रीजगन्नाथः मद्गुरुः श्रीजगद्गुरुः मदात्मा सर्वभूतात्मा तस्मै श्रीगुरवे नमः. गुरुरादिरनादिश्च गुरुः परमदैवतं गुरोः परतरं नास्ति. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ओम्. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. மகாநாராயண உபனிஷத்தில் இதுவரைக்கும் நாம் பார்த்துருக்கிற பகுதிக்கு பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லி வித்யாரண்ய சுவாமிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பிரம்மனுடைய ஞானம், பிரம்மன்னா இந்த இடத்துல கடவுள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள், இறைவன், ஆண்டவன், ஈஸ்வரன், பகவான் என்னெல்லாம் சப்தங்கள்லாம் சொல்கிறோமோ அதைத்தான் இங்கே பிரம்மன்னு சொல்கிறோம். பிரம்மன்னா பெரிய பொருள், பிருகத்தமத்வாத் பிரம்ம. அந்த பிரம்மனுடைய லக்ஷணம் இதுவரைக்கும் நம்ம பார்த்த மந்திரங்களில், கடைசி வரைக்கும் நம்ம பார்த்த மந்திரங்களில் பிரம்மனுடைய லக்ஷணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மன் ஜகத்துக்கு அபின்ன நிமித்த உபாதான காரணம். இந்த பிரபஞ்சத்துக்கு பிரம்மன் காரணமாக இருக்குது, உபாதான காரணமாகவும் இருக்குது, நிமித்த காரணமாகவும் இருக்குது. அத்வைத சித்தாந்தப்படி விவர்த்தமாக இருக்குது. இது அத்வைதத்தில் மாத்திரம்தான் விவர்த்தம். ஆக விவர்த்தந்தான் நான் இதெல்லாம் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி தான் டைம் ஆகிடும். விவர்த்தந்தான் மாயாசக்தியினால் நிமித்தமாகவும் உபாதானமாகவும் காட்சி அளிக்கிறது. அப்படி இந்த ஞானம் வேணும். ஏன்னா நம்ம பகவானை பூஜை பண்ணுற போது பகவானுக்கும் இந்த ஜகத்துக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தம் ரொம்ப முக்கியம். சம்பந்தத்தில் தான் நிறைய விசாரம். பகவானுக்கும் நமக்கு இருக்கிற சம்பந்தம் வந்து பின்னமாக இருக்கா? சம்பந்தம்னு சொன்னாலே ரெண்டு வந்துடும். சம்பந்தம்னா என்ன? ரெண்டு இருந்தால் தானே சம்பந்தம். ஒன்றில் எப்படி சம்பந்தம் ஏற்பட முடியும்? இப்போ இந்த கைக்கும் இந்த கைக்கும் சம்பந்தம்னா ரெண்டு வஸ்து இருக்குது.
அது மாதிரி ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கிற சம்பந்தம், இந்த சம்பந்தம் எப்படிப்பட்டது, உறவு எப்படிப்பட்டது? பகவானுக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கிற சம்பந்தம், ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கிற சம்பந்தம் எப்படிப்பட்டதுன்னா காரணகாரிய சம்பந்தா. காரணகாரிய சம்பந்தா. குடத்துக்கும் மண்ணுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னன்னா காரணகாரிய சம்பந்தா. விதைக்கும் மரத்துக்கு இருக்கிற சம்பந்தம் காரணகாரிய சம்பந்தா. அந்த காரணகாரிய சம்பந்தத்தை விசாரம் பண்ணுவோம். அந்த சம்பந்தம் சத்தியமா மித்யையான்னு. அதில் அடுத்த பார்ட். ஆக இப்போ இதுவரைக்கும் படித்ததெல்லாம் என்னதுன்னா, இதுவரைக்கும் படித்தது பிரம்மன் விவர்த்தமாகவும், பிரம்மன் மாயையினால் உபாதான காரணமாகவும், மாயா பிரதிபிம்ப சைத்தன்யத்தினால நிமித்த காரணமாகவும் இருக்குது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆக பிரம்மம் இருக்குது, பிரம்மம் சச்சித் ஆனந்த ஸ்வரூபம், பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் கான்ஷியஸ்னஸ், பியூர் ஆனந்தம்லாம் சொல்கிறோமே, அந்த சச்சிதானந்தம் தூய்மையானது. அதில் ஒன்றும் கிடையாது, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அந்த சச்சிதானந்த பிரம்மன் மாயா சக்தியினால் என்ன ஆகிறதுனா ஜகத்தாக மாறுறது. ஜீவர்களாகவும் ஜகத்தாகவும் எல்லாம் மாறுறது. அப்போ மாயையில் பிரதிபிம்பிக்கிறதுனால அவர் நிமித்தம் ஆயிடுறார், மாயையினுடைய பரிணாமத்தினால உபாதானமாகவும் ஆயிடுறார். இப்படி இந்த பிரம்மன் மாயா ஜகத் இத்தனையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம சொப்பனம்தான். சொப்பனம்தான் ஒரே வஸ்து. நான் மாத்திரம்தான் இருக்கேன், தூங்குறேன். தூங்குறதுங்கிற இந்த நித்ரா சக்தியினால் ஸ்வப்ன பிரபஞ்சம் உருவாரு. ஒரு ஜீவன் தூங்குறதுனால, நித்ரா சக்தியினால் எப்படி ஸ்வப்ன பிரபஞ்சம் உருவாரதோ அப்படி பிரம்மன் மாயா சக்தியினால் ஜாகிரத் பிரபஞ்சமாக இருக்கார்னு புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்வப்ன பிரபஞ்சம் எப்படி, எவ்வளோ தூரத்துக்கு சம்பந்தம்? ஸ்வப்ன பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வஸ்துவுக்கும் எனக்கு இருக்கிற சம்பந்தம் என்னது? சத்தியமா மித்யையான்னா முழிச்சப்புறம் தெரியும். இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. சொப்னத்தை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? சொப்னத்தை சத்தும் பேளா, அசத்தும் பேளா, சதசத்தும் பேளா, என்ன சொல்லுவேன்? சொப்னம் ரியலா அன்ரியலா அப்படின்னு கேட்டால் ரியல்னு சொல்ல முடியல, அன்ரியல்னு சொல்ல முடியும். அனுபவிச்சதுனால அது ரியல், அதுக்கப்புறம் அது இல்லாததுனால அன்ரியல். அதே தான் இந்த உலகத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும். இதுக்கு பேர் மகாஸ்வப்னம், தீர்க்கஸ்வப்னம்னு பேர். நம்ம கிளாஸ் அதுக்குள்ளே தான் நடந்துட்டுருக்கு. தீர்க்கஸ்வப்னம், மகாஸ்வப்னம். உங்கள் நம்ம அத்தனை பேரோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் இந்த மகாஸ்வப்னம், தீர்க்கஸ்வப்னத்துக்குள்ளே தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த ஞானம் வந்துட்டால் பரவாயில்லை. ஆனால் இதை சத்தியம் நினச்சிட்டு நம்ம நிறைய துக்கப்படுறோம். அதனால் உபனிஷத்து என்ன பண்ணுறது? இது வரைக்கும் சொல்கிறார், இது வரைக்கும் சொன்னதை சொல்கிறார். ததேவம் பிரம்ம வித்யா பிரதிபாதிதா. வித்யாரண்ய சுவாமி சொல்கிறார், இது வரைக்கும் பிரம்ம ஞானம் உபதேசிக்கப்பட்டது, கடவுளை பற்றிய அறிவு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அவ்வளோதான். நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா என்ன சொல்கிறது? கடவுளை பற்றிய அறிவு தரப்பட்டது. இதுவரையிலும் பேசப்பட்ட விஷயங்களெல்லாம் கடவுளை பற்றிய ஞானமாகும். பரீத்திய லோகான் பரீத்திய பூதானி பரீத்திய சர்வாஃப் பிரதிஷோ திசஷ்ச பிரஜாபதிம் பிரதமஜா ரிதஸ்ய ஆத்மனாத்மானம் அபிசம்பபூவ. அப்படி சொல்லி இதுவரைக்கும் பிரம்ம வித்யா பிரதிபாதிதா அப்படிங்கிறார் வித்யாரண்ய சுவாமிகள். அத்தஹா தத் பிராப்தி சாதனபூதாக, அந்த இறைவனை அடைவதற்காக, ஆனந்தமே வடிவான இன்பமே உருவான இறைவனை அடைவதற்காக சாதனபூதாக சோபாதிக பிரம்மஜான ஜப. சோபாதிகம்னா என்ன அர்த்தம்? நமக்கு கடவுளை இப்படிலாம் என்னது அப்ஸ்ட்ராக்டாக சொன்னால் ஒன்றும் புரியாது, அதி சூக்ஷ்மமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே பிடிபட மாட்டேங்கிறது, மனசுக்கே பிடிபட மாட்டேங்கிறது இந்த கடவுள் விஷயம். என்னமோ நம்மளே நமக்கு ரொம்ப பிடிபட்டுவிட்ட மாதிரி. நான்கிறது சரியாக பிடிபட்டுருக்கா சொல்லுங்க பார்ப்போம். யாருக்காவது
நான் நம்ம சொல்லிக்கிறோமே, நான்கிறது எனக்கு சரியாக பிடிபட்டுருக்கு, நான் என்னவா இருக்கேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்கிறதே. சந்தேகம் இருக்குது உங்களுக்கு? உங்களுக்கு வேணால் அந்த சந்தேகம் இருக்கலாம், என்ன பார்த்து சொல்லிடாதீங்க. எல்லாருக்கும் அது இருக்குது. நம்ம எல்லாருக்குமே நம்முடைய இதே நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. இப்போ எப்படி ஈஸ்வரனை பற்றி தெரிஞ்சுக்கிறது? நான் யாருங்கிறதே புரிய மாட்டேங்குது. உடம்பு தான் கண்ணுக்கு தெரியறது, எனக்கு இருக்கிற ஆசா பாசங்கள்லாம் எனக்கு புரியறது. கொஞ்சம் வெளியில் இருக்கிறவாள் எக்ஸ்டர்னலாக இருக்கிற சரி விசிபிளாக இருக்கிறதையும் நான் பார்த்துன்னு இருக்கேன். ஆனால் இதெல்லாம் எதனால் நடந்துட்டுருக்கு, ஏன் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் டீட்டெயிலாக உள்ளுக்குள்ளே போனோம்னா ஒன்றும் தெரியாது, புரியாது. ஆழமாக போனால் ஒன்றும் புரியாது. அதனால் என்ன பண்ண வேண்டியிருக்கு? சரி, இதை ஒத்துணுடுறோம், இதெல்லாம் சொப்பனம், இதெல்லாம் பேச வேண்டாம் கொஞ்சம் நேரத்துக்கு. தத் பிராப்தி சாதன பூதாக. அவர் என்ன சொல்கிறார்? அந்த பிரம்மனை, நிர்குண பிரம்மன், அதை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தத் பிராப்தி சாதன பூதாக சோபாதிக பிரம்ம ஜான. கடவுளையெல்லாம் ரூபமாக பார்ப்போம். சோபாதிகம்னா என்ன? உபாதியோட கூடினதாக. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சகுணம் நிர்குணம் எல்லாம் கலந்து தான் சொல்லியிருக்கு. எப்படி லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்க்குறோமோ, நீராகாஜை நமஹ, ராகமதன்னீ நமஹ, நிர்மதாஜை நமஹ, மதனாசின்னீ நமஹ, நிశ్చింతాஜை நமஹ, நிரகங்காராஜை நமஹ, நிர்மோகாஜை நமஹ, மோகனாசின்னீ நமஹ. இன்னும் சிலதெல்லாம் இருக்குது. நிஸ்துலா நீல சிக்குரா நிரபாஜா நிரத்யா துர்லபா துர்கமா துர்கா துக்கஹந்திரி சுகப்பிரதா துஷ்டதூரா துராச்சார. சில நாமாக்கள்லாம் பார்த்தா நிர்குணம் சகுணம் வந்துட்டே இருக்கும், மாற்றி மாற்றி. அது மாதிரி இங்கே சோபாதிக பிரம்ம ஜானம், அதாவது உபாதியோட கூட நமக்கெல்லாம் ஆட்ரிபியூட்டோடு இருக்கக்கூடிய பிரம்மன் தான் வேணும். ஆட்ரிபியூட்லெஸ் பிரம்மன், நிர்குண பிரம்மனை மனசால் கிரகிக்க முடியறதில்ல. ஆக சகுண பிரம்மனைத்தான் கிரகிக்க முடியும். ஆகையினால என்ன சொல்கிறார்? அந்த ஞானத்தை அடையணும்னு சொன்னால் பகவானுக்கு பூஜார்த்தம் கல்பித்தம் துவைத்தம்னா, பக்தி அர்த்தம் கல்பித்தம் துவைத்தம். பக்தியை விருத்தி பண்ணுறதுக்காக, மனசை பக்குவப்படுத்துறதுக்காக வேண்டி பகவானுக்கும் எனக்கும் என்னதுன்னா கொஞ்சம் பேதத்தை வச்சுட்டு அவரை பெரியவராக வச்சு என்னை தாழ்த்தி அவரை ஒசத்தி அவர் ஆண்டவன் நான் அடிமைன்னு சொல்லி என்னை பக்குவப்படுத்திக்கணும். அதுக்காக தான் சொல்கிறார் சோபாதிக பிரம்ம ஜானம். அதுக்கு என்னென்னா அந்த பகவானை குறித்து ஜபம் பண்ணணும். ஜப ஸ்நானாதி கர்ம அங்கபூதாக மந்த்ராக. ஜப ஸ்நான, பகவானை நினச்சி காலம்பரத்துலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் பகவத் சிந்தனையோடு நம்ம காரியங்களை பண்ணுறது. ஈஸ்வர சிந்தனையோடு நம்ம லௌகிக கர்மங்களையும் வைதிக கர்மங்களையும் பண்ணுறது. அதை தான் இங்கே என்ன சொல்ல போகிறார்? ஜப முக்கியமாக வைதிகந்தான். ஜபஸ்நானாதி கர்மாங்க பூதாக. மற்ற எந்த ரிச்சுவல் பண்ணணும்னாலும் அதுக்கு சிலதெல்லாம் அங்கங்கள் இருக்குது. சந்தியாவந்தனம் பண்ணாமல் நீ என்ன பெரிய யாகம் பண்ணினாலும் பலிக்காது. ஆக சந்தியாவந்தனமெல்லாம் நித்திய அங்கமாக இருக்குது. அதெல்லாம் கர்மாங்க பூதாக மந்த்ராக கர்மகாண்டே பூர்வம் அனுக்தாக. கர்மகாண்டத்தில் முன்னால் சொல்லப்படாதது அஸ்மின் கிலகாண்டே அபிதீயத்தே. இந்த விட்டு போன போர்ஷன்லாம் இங்கே இருக்க செதறல்களில் சொல்லப்படுறதுங்கிறார். தத்ர ஏகேன மந்திரேண பிரம்ம பிராப்தியர்த்தம் அந்தர்யாமினம் பிரார்த்தயதே. ஒரு மந்திரத்தை வச்சுட்டு இப்போ வரப்போகிற மந்திரம் ஏற்கனவே இதை சொல்லிவிட்டேன், இருந்தாலும் அதை சேர்த்துட்டே ஆரம்பிச்சுன்னு கொண்டு போகலாங்கிறதுக்காக சொல்கிறேன். சதசஸ்பதிமத்புதம் பிரியமிந்திரஸ்ய காமியம் சனிம் மேதாமயாசிஷம் அப்படின்னு ஒரு மந்திரம். நான் உங்களுக்கு சொல்லலை, இதை நான் திரும்பவும் அதை சொல்கிறேன். சதசஸ்பதிமத்புதம் பிரியமிந்திரஸ்ய காமியம் சனிம் மேதாமயாசிஷம் அப்படிங்கிறது ஒரு பிரார்த்தனை, பகவானை பார்த்து பண்ணுற பிரார்த்தனை. சதசா பதிம் அத்புதம் பதிம் பிரியம் பதிம் இந்திரஸ்ய காமியம் பதிம் சனிம் பதிம் மேதாம் பதிம் அயாசிஷம் அப்படின்னு பிரார்த்தனை. இது ரொம்ப அழகான பிரார்த்தனை. அதாவது இந்த எல்லா ஜகத்துக்கும் யார் காரணமோ அவனை பார்த்து சதசா பதிங்கிறோம். சதசகான்னா யூனிவர்ஸ். சதஸ்ஸுனா சாதாரணமாக என்ன அர்த்தம்? சதஸ்ஸுனா சபை. இந்த சதஸ்ஸுன்னு சொன்னால் இந்த இடத்துல பிரபஞ்சம்னு அர்த்தம். பதினா என்ன அர்த்தம்? பிரபஞ்சத்துக்கு பதி. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம்
பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி இப்படி சொல்கிறோம் இல்லையா. ஆகையினால சர்வபூதாதிபதி பிரபஞ்ச அதிபதி, அதை தான் சதசஸ்பதி. சதசஸ்பதிங்கிறது தித்தியா விபக்தியில் இருக்குது, செகண்ட் கேஸில் இருக்குது. சதசஸ்பதிம் அயாசிஷம். அயாசிஷம்னா அடைந்து விட்டேன், இறைவனை நான் அடைந்து விட்டேன், இந்த பிரபஞ்சத்தின் தலைவனை நான் அடைந்து விட்டேன். அடைந்து விட்டேன்னா அர்த்தம் நிச்சயமாக நான் அடைஞ்சுடுவேன், எனக்கு இது புரிஞ்சுடும் அப்படிங்கிற எண்ணத்தில் சொல்கிற ஒரு பிரார்த்தனை. சொல்லப்போனால் இவன் அடைந்து விட்டேன்னு சொல்ல வேண்டிய இவன் சுவாமியை விட்டு விலகினா தானே. இவன் நம்ம தான் நினச்சின்னு இருக்கோம் பகவானை விட்டு விலகி இருக்கோம். அவரை விட்டு நான் அவரை விட்டு நான் ரொம்ப தூரம் வந்துவிட்டேன், நான் 2 அடி வச்சா அவர் 8 அடி வைக்கிறார் அப்படிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் உபச்சாரமாக. அப்படின்னா பகவான் எவ்வளோ தூரம் போயிட முடியும்? ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானேன்னார் மாணிக்க வாசகர். உன்னை உணராதவர்களுடைய உள்ளத்திலும் நீ விளங்கி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அது ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே, உன்னை உணராதவர்களுடைய உள்ளத்திலும் நீ விளங்கி கொண்டிருக்கிறாய். அவர்கள் எங்கேயோ கவனம் எங்கேயோ திரும்பி இருக்கு. பராங் பஷ்யத்தின அந்தராத்மன்னு யாரோ ஒருத்தன் தான் திரும்பி உள்ளே பார்க்குறான். ஆகையினால நீ பராக்கு பார்த்துட்டு இருக்க, நீ கவனிக்க மாட்டேங்கிற, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடுறேன். தேடனா தேவனை என் உள்ளே கண்டுகொண்டேன், மலர்மிசை ஏகினான் யோவேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன். ஆகையினால இது எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது. அயாசிஷம்னு சொன்னால் அடைந்து விட்டேன்னு அர்த்தம். ஆனால் அடைவேன் ஆகன்னு அர்த்தம் பண்ணணுங்கிறார் வியாக்கியானக்காரர். என்ன சொல்கிறார் பாருங்க. சதசஸ்பதிம் பாலகம் அந்தர்யாமினம் அயாசிஷம் அகம் பிராப்தவான் அஸ்மி, நான் அடைந்து விட்டேன். இது ஒரு ஜபம் மாதிரி. எப்படி இந்த தைத்திரிய உபனிஷத்தில் சொல்கிறோமே, இதுலேயே தான் முதல் பிரஷ்னம். அகம் விரக்ஷஸ்ய ரேரிவா கீர்த்தி பிருஷ்டங்கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜினீவ ஸ்வமிருதமஸ்மி திரவிணகும் சவர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இதி த்ரிசங்கோர்வேதானுவச்சனம். அது ஜபங்கிறார் சங்கராச்சாரியர். இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கிறார். நான் சம்சார விரக்ஷத்தை வெட்டக்கூடியவனாக இருக்கேன். அகம் விரக்ஷஸ்ய ரேரிவா, என்னுடைய புகழ் மலை உச்சி மாதிரி இருக்குது. அகம் விரக்ஷஸ்ய ரேரிவா கீர்த்தி பிருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வ பவித்ரஹா வாஜினீவ ஸ்வமிருதமஸ்மி. நான் சூரியனை மாதிரி அமிர்தஸ்வரூபமாக இருக்கேன், பிரகாஷஸ்வரூபமாக இருக்கேன். நான் வாழ்க்கையில் யாருக்கும் கிடைக்காத செல்வம் எனக்கு கிடைச்சுடுத்து. திரவிணம் சவர்ச்சசம், சவர்ச்சசம் திரவிணம் பிராப்தவான் அஸ்மி. ஒளி பொருந்திய மேலான அறிவு செல்வத்தை நான் பெற்றுவிட்டேன். அப்படிலாம் பிரார்த்தனை பண்ணியிருக்கு உபனிஷத். அதை ஜபமாக பண்ணுங்கிற மாதிரி தான் இந்த மந்திரம் இருக்குது. சதசஸ்பதி மத்புதம் பிரியமிந்திரஸ்ய காமியம். இது அர்த்தம் தெரிஞ்சு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். சனிம் மேதாமயாசிஷம். சதசஸ்பதிம் அத்புதம் சீக்கிரம் பிராப்தவான் இத்தியனையா விவக்ஷையா பூதார்த்த நிர்தேசங்கிறார். அதாவது நடந்து போயிடுதுன்னு சொல்கிறார், சீக்கிரம் அடையணும்னு அர்த்தமாக அதுக்கு. எதுக்கு இதை சொல்கிறான் அப்படின்னா, நான் அடைந்து விட்டேன்னு சொல்கிறது என்னென்னா, நடக்க போகிறத சாத்தியத்தை முதலே அடைஞ்சதா சொன்னால் இது பொய் கிடையாது. அடைஞ்சுடுவேங்கிற தன்னம்பிக்கையை வளர்க்குறது. நிச்சயம் நான் எப்போவும் ஆனந்தத்தை இறைவனை அடைந்து விடுவேன், அதில் எனக்கு சந்தேகம் கிடையாது. இந்த மனுஷ ஜென்மாவை நான் வீணாக்க மாட்டேன், நிச்சயமாக இந்த உண்மையை நான் புரிஞ்சே தீருவேன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்புறம் என்னதுன்னா, அது எப்பேற்பட்டதுன்னா அத்புதம். அத்புதம்னா ஆச்சரிய ரூபம், வியப்பாக இருக்குது. இவ்வளோ பெரிய சிருஷ்டியை படைத்து காப்பாற்றுற அந்த பகவானை தெரிஞ்சுக்கிற போது நமக்கு பிரமிப்பாக இருக்குது. அத்புதம் பிரம்மன்னு அர்த்தம். சதசஸ்பதிம் அத்புதம் பிரியம். பிரியம்னா என்ன அர்த்தம்னா, இந்திரஸ்ய பிரியம்னு போட்டிருக்கு. இந்திரஸ்ய பிரியம், இந்திரனுக்கு ரொம்ப பிரியமானவன். இந்திரன்னு சொன்னால் இந்த இடத்துல மனசுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். சாதாரணமாக இந்திர சப்தத்துக்கு மனசுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆக இந்திரன் மனசுக்கு உண்மையிலேயே எது பிரியம்னா ஆனந்தமாக இருக்கிறது பிரியம்தான். ஆக மக்கள் எல்லோரும் எதை விரும்புகிறார்கள்னா, தஸ்ய பிரியமே வசிரா மோதோ தட்சிண பக்ஷ பிரமோத உத்தர பக்ஷ
ஆனந்த ஆத்மா. ஆகையினால எல்லாருக்கும் தம்பேரில் ரொம்ப பிரியம் இருக்குது. தான் ஆத்மஸ்வரூ பிரம்மன் எல்லாம் சொல்கிறது உண்டு. அதில் பிரியம் அத்புதம் சதஸ்பதிம் காமியம். இந்திரஸ்ய பிரியம்னா இந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான வஸ்து அப்படின்னு அர்த்தம். காமியம் வாழ்க்கையில் ஆசைப்படணும்னா இதுக்கு தான்ப்பா ஆசைப்படணும். காமியம் பதிம் வாழ்க்கையில் நீ இதுக்கு ஆசைப்படு எல்லாம் சொல்கிறா பாருங்க. ஆசைப்படு, எல்லாவற்றுக்கும் ஆசைப்படு, ஆசைப்படு அடைந்து விடு எல்லாம் வருதே. வேதமே அப்படி தான் சொல்கிறது. எல்லாத்துக்கும் ஆசைப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிறது தான். எல்லாத்தையும் எப்படி அனுபவிக்க முடியும்? சர்வான் காமான் சமஷ்ணுதேன்னா, சர்வான் காமான் சமஷ்ணுதேன்னா எல்லாமே நான் தெரிஞ்சுனுட்டா எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிற ஆசை போயிடும். அதுக்காக உபனிஷத்து அப்படி மறைமுகமாக சொல்லி கொடுக்குறது. அல்ல சர்வ காமாப்திகி நாம சர்வகாம நிவர்த்திகி. இந்த இடத்துல வாழ்க்கையில் நீ நாட்டம் உடையவனாக இருக்கணும்னா அதை விரும்பு, இறைவனை விரும்புவாயாக. காமியம்னு சொன்னால் எப்படி வரேண்யம்னு சொல்கிறோமோ, வரேண்யம்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் எதை சூஸ் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணணும். வாழ்க்கையில் சூஸ் பண்ணுறது எல்லோரும் நமக்கு சாய்ஸ்லெஸ் சூஸ் பண்ணுறது என்னென்னா ஆனந்தம்தான். ஆனால் ஆனந்தம் எது வழியாக வரணுங்கிறதெல்லாம் குழப்பமே. ஆனந்தம் டைரெக்டாக இருக்கிற போது ஆனந்தத்தை மறைமுகமாக பணத்து வழியாக, பதவி வழியாக, என்விரான்மெண்ட் வழியாக, ரிலேஷன்ஷிப் வழியாக, அது வழியாக தேடுற போது தான் குழப்பம் வருது. நேரடியாக ஆனந்த தத்துவத்தை புரிஞ்சுனுட்டா வம்பே இல்லை. நம்ம ஒரு மாயாசக்தி எது மூலமாகவோ வர்றது மாதிரி காட்டுறது. ஆக காமியம், காமியம் அபேக்ஷணீயம், எல்லாராலையும் அதை தான் விரும்பணும். அப்புறம் சனிங்கிற பதம் இருக்குது இந்த மந்திரத்தில். சனிம்னு சொன்னால் கர்மபல தாத்தாரம், நம்ம பண்ணுற புண்ணிய பாபத்துக்கெல்லாம் பலனை கொடுக்குறவர். மேதாம், மேதாம்னா மேதாசக்தி. அவர் சொல்கிறார் கிரந்த தாரண சக்திம் பிரயச்சந்தம். மேதாம்னு பகவானுக்கே சொல்கிறோம். மேதா சூக்தம்னே ஒன்று இருக்குது, பின்னால் வரப்போகிறது. அந்த மேதாம், மேதாம் பதிம்னு அர்த்தம். எனக்கு மனப்பாடம் பண்ணுற சக்தியும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிற சக்தியும், ஓதியும் உணர்ந்தும் அப்படிம்பார் வள்ளுவர். ஓதியும் உணர்ந்தும். ஓதினா என்ன அர்த்தம்? மனப்பாடம் பண்ணுறது. உணர்ந்துன்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது. ஓதுறது உணர்றது ரெண்டுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த பகவானே நான் அடைந்து விட்டேன். ஆக அத்புதம், அத்புதம் பதிம், பிரியம் இந்திரஸ்ய பிரியம் பதிம், காமியம் பதிம், சனிம் பதிம், மேதாம் பதிம் அயாசிஷம். இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் போன தடவை இதை சொல்லியாச்சு, இருந்தாலும் இதனுடைய கண்டினியூட்டிக்காக இதை சொல்கிறேன். இனி அடுத்த மந்திரம், இது தீபாராதனை காட்டுறப்போ சொல்லுவாள். தீபாராதனைனா தீபம், ஒரு முகம் தீபம் காட்டுறப்போ சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இது. வாத்தியாரெலாம் அதுதான் சொல்லிகிட்டு இருக்கா. அந்த மந்திரத்தை பாருங்க. உத்தீப்யஸ்வஜாத வேதோபக்னன்னிருதிம் மம பசூகிஷ்ச மஹ்யமாவஹ ஜீவனஞ்ச திசோ திச. இன்னொரு வாக்கியம் இருக்குது, அதையும் சேர்த்து தான் சொல்லுவாவா. அது அடுத்த மந்திரம். மானோ ஹிகும்சி ஜாத வேதோ காமஸ்வம் புருஷம் ஜகத் அபிப்ரதக்ன ஆகஹி ஸ்ரீயாமா பரிபாத்தயா. ஹே ஜாத்தவேதா, உத்தீப்யஸ்வ ஜாத்தவேதா. ஜாத்தவேதான்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம் இதுக்கு. வியாக்கியானக்காரர் சொல்ற ஜாத்தே பிராணி ஷரீரே ஜாఠராக்னி ரூபேண வித்யதே அவதிஷ்டதே இது ஜாத்தவேதாக. ஹே ஜாத்தவேதா, அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜாத்தவேதஸுங்கிறது நெருப்புக்கு பேர். ஜாத்தவேதசே சுனவாமன்னு வரப்போகிறது, இனிமேல் வரப்போகிறது, இதுலேயே வரப்போகிறது. ஜாத்தவேதஸுங்கிறது அக்னி பகவானுக்கு ஒரு பேர். அது துர்கா சூக்தம்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது உண்மையிலே அக்னி சூக்தம் தான். அது அதனுடைய சக்தி. துர்கான்னா என்ன அர்த்தம்? அணுக முடியாதவள்னு அர்த்தம். துக்கேன கம்யா துர்கா. அதனால் அணுக முடியுமா? நெருப்பை பக்கத்தில் போய் தொட முடியுமா? அதனால் அக்னிக்கு ஒரு பேர் துர்கா. அதனால் துர்கா சுக்தம்னு பழக்கத்தில் சொல்லிட்டு இருக்கோம். வரப்போகிறது, கொஞ்சம் நேரத்தில் அது வரப்போகிறது. ஆஹா ஜாத்தவேதசே சுனவாம சோமமராதி யதோ நிதஹாதி வேதஹ சனஃப் பரிஷததி துர்காணி விஸ்வா
நாவே வசிந்துந்துரிதாத்யக்னி. அக்னியை தான் சொல்லியிருக்குது. ஆனால் பழக்கத்தில் வந்து துர்கா சுக்தம் அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு அதை சொல்லின்னு இருக்கோம். ஒன்றும் தப்பு இல்லை. ஹே ஜாத்தவேதா, ஜாத்தவேதா, ஓ ஜாத்தவேதஸ், ஓ அக்னி பகவானே, உத்தீப்யஸ்வ, தீப்யஸ்வ. உத்தீப்யஸ்வங்கிற பதத்துக்கு தீப்யஸ்வ, பிரகாசம், நல்லா நல்லா கொழுந்து விட்டு எரிவாயாக, நல்லா அக்னி ஜொலிக்கட்டும்னு அர்த்தம். ஜுவலந்தாம் ஜுவலந்தாம் அப்படின்னா அக்னி நன்னா ஜொலிக்கட்டும். எதுக்குன்னா எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக, புகஞ்சுன்னு இருக்கக்கூடாது. அக்னி நன்றாக ஜொலிக்கட்டும். இந்த ஜாத வேதத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஜாத்தம் ஜாத்தம் வேத்தி இது ஜாத வேதா. ஒன்னொன்னையும் உற்பத்தியாகிற ஒரு ஒரு வஸ்துவையும் தெரிஞ்சுட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற வஸ்துன்னு பேர் ஜாத்த வேதானா. இங்கே உள்ளுக்குள்ளே யாரெல்லாம் வந்திருக்கான்னு அத்தனை பேரும் எனக்கு தெரியும்னா, அதை வந்தவாளெல்லாம் தெரியும்னா, தோன்றுகின்ற அனைத்தையும் அறிபவன் அர்த்தம். உற்பத்தியாகிற எல்லா வஸ்துவையும் அவன் அறிந்திருக்கிறான் அர்த்தம். சுருக்கமாக சொன்னால் சர்வஜா. ஜாத்தவேதஸ்ன்னு சொன்னால் ஆம்னீஷியன்ட் அப்படிங்கிறத சொல்லாமல் ஜாத்தவேதான்னு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. அக்னியை அட்ரஸ் பண்ணுறதாகவும் இருக்குது. ஆக தோன்றுகிற ஜாத்தவேதஸ்னா தோன்றுகிற சரீரங்களுக்குள்ள வயத்தில் நெருப்பாக இருக்கான்னு அர்த்தம். ஆக பிராணி ஷரீரே ஜாഠராக்னி ரூபேண வித்தியதே அவதிஷ்டதே இது ஜாத்தவேதாக. அப்படி ஒரு மீனிங். ஹே ஜாத்தவேதா மத அனுகிரகார்த்தம் உத்கர்ஷேண தீப்யஸ்வ. உத்தீப்யஸ்வன்னு அர்த்தம். உத்கர்ஷேண நன்றாக, தீப்யஸ்வ பிரகாசிப்பாயாக. எப்படி பிரகாசிக்கணும்? மம நிருத்திம் அபக்னன்னு உத்தீப்யஸ்வ. என்னுடைய பாப தேவதைகள், நான் நிறைய பாபம் பண்ணியிருக்கேன். மம மமன என்னுடைய, நிருத்தி நிருத்தி நிருத்திங்கிறது இங்கே வந்து பாபம்னு அர்த்தம். பாப தேவதா, பாபத்தை கொடுக்கறதுக்குன்னு சில தேவதைகள் இருக்கு. புண்ணிய தேவதா மாதிரி பாப தேவதா. அந்த நிருத்தியங்கிறது இந்த இடத்துல பாப தேவதா. அதை வந்து நீக்குங்கிறார். அதை நீக்கி மம அனிஷ்டகாரிணியும் நிருத்தியும் பாபதேவதாம் அபக்னன் விநாசயன். அதை நீக்கிண்டு உத்தீப்யஸ்வ என்னுடைய பாபங்களையெல்லாம் போக்கு, இருளையெல்லாம் போக்குன்னு அர்த்தம். இருள் மருள்லாம் சொல்கிறோம் இல்லையா? என்னுடைய பாவங்களையெல்லாம் நீக்கிக் கொண்டு பிரகாசிப்பாயாக. ஜாத்தவேத உத்தீப்யஸ்வ ஜாத்தவேதா அபக்னன் நிருத்திம் மம. இனிமேல் நீங்கள் வாதத்தில் வாத்தியார் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அவர் வேகமாக சொல்ல, உத்தீப்யஸ்வ ஜாதவேத அபக்னன் நிருத்தி மம பசுகஷ்டம இவாவ ஜீவனம் ஜதிஷோ திஷா மானோஹிம்சை ஜாதவேத ஓகாமஸ்வம் புருஷன் ஜெகத் அபிபிரதக்னாகி ஸ்ரீயாமா பரிபாதையா சுவாமினே நமஹ தீபம் சந்தரிசயாமி. அவர் நைவேத்தியம் ஆரம்பிச்சுடுவார். அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மந்திரம் இப்படிப்பட்ட மந்திரம். உத்தீப்யஸ்வஜாத வேதோபக்னரு திம்மம. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, முதல்ல பாபம் போகணும். நீ நன்னா ஒளி பிரகாசிக்கணும், ஜுவாலை நல்லா ஜொலிக்கணும். அந்த காலத்துலலாம் வீட்டிலலாம் விக்கிரகம் படங்கள்லாம் கிடையாது, அக்னி தான் வீட்டில் பூஜை. பிராமணன் வீட்டில் எப்பவும் 3 அக்னி இருக்கும். இன்னும் இருக்குது, நான் பார்க்குறேன். நார்த்துலாம் நிறைய வீடுகளில் பிராமணா வீட்டிலலாம் பார்க்குறேன் 3 அக்னி இருக்கும். இந்த 3 அக்னிக்கும் அந்தந்த வேலைக்கு பூஜை பண்ணிகிட்டு இருப்பாள். அதுதான் பூஜை. இப்படி விக்கிரகமோ பூஜா மூர்த்திகளோ பஞ்சாயத்தனமோ அதெல்லாம் இப்போ வந்தது. எல்லாம் ஸ்மார்த்த கர்மா. வைதிக கர்மா பிராமணனுக்கு எப்போவுமே என்ன இருக்கும்னா, அக்னிர் தேவோ த்விஜாத்தீனாம். அக்னி தான் தேவதை. அதில் ஆகவனியம், தாட்சிணாக்னி, கார்கபத்தியம்னு 3 அக்னி இருந்துகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். அதுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அது இப்போ சும்மா கொஞ்சம் லைட்டாக புகஞ்சுட்டே இருக்கும். இப்போது இங்கே திருவையாறு பக்கம் தீட்சிதாளத்துலாம் போனால் பார்க்கலாம் நீங்கள். அதுக்குள்ளே அந்த அக்னி ஜொலிச்சுட்டே இருக்கும். கொஞ்சம் இதை வச்சுட்டு இருப்பா, அப்பப்போ அதை பார்த்து கவனிச்சுட்டு இருப்பா. அதுக்கு வந்து அந்தந்த வேலைக்கு கரெக்டாக ஆகுதிகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாள். தேவதைகள்லாம் இருக்கும் உள்ளுக்குள்ளே. அந்த அக்னி வீட்டுக்குள்ளே சம்ரட்சணம் பண்ணிகிட்டு இருக்கு. அது உலகத்துக்கு நல்லது, ஊருக்கு நல்லது. இந்த போபால் கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா, அக்னிஹோத்திரம் பண்ணி அது அது ஆச்சுன்னு சொல்லி. அதெல்லாம் நமக்கு தாத்பரியம் இல்லை, நமக்கு அதிருஷ்டம். இதெல்லாம் திருஷ்ட அவாந்திர பலம், அதிருஷ்ட பலம் பெருசு நமக்கு. இது வந்து அக்னிஹோத்திரம் பண்ணதுனால அந்த கேஸ் எல்லாம் நம்மளை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணலைங்கிறதுலாம்
இது வந்து பை ப்ராடக்ட். மெயின் ப்ராடக்ட் சித்த சுத்தி, காமிய பலம், அதெல்லாம் தான். அப்புறம் என்னென்னா பசுகிஷ்ட மஹ்யம் ஆவக. புரியணும் உங்களுக்கு சிம்பிளாக? மஹ்யம்னா எனக்கு, பசுகிஷ்ட அந்த காலத்தில் அதுதான் வெல்த்து, பசுமாடெலாம் நிறைய வரட்டும். பசுகிஷ்ட மஹ்யம் ஆவக ஜீவனஞ்ச திசோ திச, லைஃபையும் நல்லா வச்சு கொடு. என்னோட இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற காலம் நல்ல காலமாக நான் வாழணும். ஜீவனஞ்ச திசோ திச. திசோ திசான்னு சொன்னால் எனக்கு லீவ் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸ் கொடுன்னு அர்த்தம். இந்த இடத்துல திசைங்கிறது ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். தங்கிறதுக்கு இடம் வேணும். எங்கே போனாலும், சென்னைக்கு வந்தாலும் தங்கிறதுக்கு இடம் வேணும். என்ன தேனிக்கு போனாலும் இடம் வேணும். சொல்ல வச்சுக்கோ, கோயம்புத்தூருக்கு போனாலும் தங்கிறதுக்கு இடம் வேணும். அது நம்மளோட இடமா இருந்தால் ரொம்ப நல்லது. இப்படிலாம் நினைக்கிறோமோ இல்லை. இந்த உடம்பே நம்மளது இல்லை, இதுக்குள்ளே இந்த உடம்புக்கு ஒரு இடம் வேறு. பரவாயில்ல. அப்போ என்னென்னா ஜீவனஞ்ச திசோ திசை. ஜீவனம் திசை, திசோ திசை. புரியுறதா? ஜீவனம் திசைன்னு அர்த்தம், இந்த உடம்பில் நான் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறேன். நான் ஜிஜீவிஷே சதக்கு சமாகான்னு உபனிஷத் சொல்கிறது இல்லையா, ஈஷாவாசிய உபனிஷத் சொல்கிறது. ஜிஜீவிஷே சதக்கு சமாகா, எல்லாருக்கும் வாழணும் தான் ஆசை. வாழணுங்கிற ஆசையை வந்து சாஸ்திரம் நீ வாழ விரும்புவாயாகன்னு சொல்ல வேண்டாம், நீ எப்படி வாழ விரும்புவாயாகங்கிறது தான் சொல்லணும். ஆக வாழணுங்கிறது அனுவாதம்போம். ஜிஜி விஷயத்துங்கிறது அனுவாதம். ஏற்கனவே எனக்கு ஆசை இருக்குது, வேதம் வேறு சொல்கிறது வாழ விரும்புவாயாகன்னு. மாதிரி ஜீவனம்னு சொன்னால் இந்த இடத்துல லைஃப்னு அர்த்தம். ஜீவன வாழ்க்கை, நல்ல லைஃப்பை கொடு. இந்த உடம்பில் தீர்காயுஸாக இருக்கணும்னு அர்த்தம். இந்த உடம்புக்குள்ளே ஒரு 100 வயசு சாஸ்திரத்தில் சொன்னபடி வேதோக்தம் தீர்காயு. வேதத்தில் சொன்னபடி பஷ்யேம சரதசதம் ஜீவேம சரதசதம் சதஞ்சீவேம சரதசவீராக. 100 வருஷம் நல்லா ஆரோக்கியமாக நல்ல புண்ணிய காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு. ஆஹா பசுகிஷ்ட மஹ்யம் ஆவக ஜீவனம் ஜீவனஞ்ச திச திசஹாச்ச திச. திசஹான்னு சொன்னால் இந்த இடத்துல ஸ்பேஸ்ன்னு அர்த்தம், இருக்கிறதுக்கு இடம்னு அர்த்தம். இருக்கிறதுக்கு இடத்தையும் கொடு, இருக்கிறதுக்கு இடத்தையும் கொடு, ஆரோக்கியத்தையும் கொடு, பசுமாட்டையும் கொடு, கல்யாணமும் பண்ணி வை, குழந்தைகளையும் கொடு. எல்லாம் தான், வேறு என்ன கேட்குறது? அதுக்காக வேண்டிய என்னென்ன பாபமெல்லாம் போகட்டும். பாபங்கள் என்னது பாரதிய தொலைக பேய்கள் அப்படிம்பார், எல்லாம் போகட்டும். அது அடிக்கடி ப்ராப்ளம் வரும், அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறது. அது ரொம்ப அழகான மந்திரம். அப்புறம் இந்த மந்திரத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. உத்தீப்யஸ்வஜாத வேதோ, இதெல்லாம் பிரார்த்தனை. இப்போ முதல்ல ஒரு பிரார்த்தனை பார்த்தோம், இது அடுத்த பிரார்த்தனை. உத்தீப்யஸ்வஜாத வேதோ பக்ஹன்னரு திம்மமா பசுகிஷ்ட மஹ்யமாவஹ ஜீவனஞ்ச திசோ திச. அடுத்த மந்திரம் மானோ ஹிகம்சி ஜாத வேதோ காமஸ்வம் புருஷம் ஜகத் அபிப்ரதக்னாகஹி ஸ்ரீயாமா பரிபாத்தய. திசான்னு சொன்னால் ஏற்கனவே சொன்னேன், கிழக்கு மேற்கு இருக்கிறது எங்கே? இடம், தங்கிறதுக்கான இடம்தான். இதெல்லாம் எங்களுக்கு கொடு அப்படி சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அதே தான். இதெல்லாம் நம்ம வேதத்தில் நிறைய இந்த பிரார்த்தனைகள்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஹே ஜாத்தவேதா, இது அடிக்கடி எல்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் மனசில் எப்போவும் இருந்திருக்கு. என்ன அந்த இப்போ இருக்கிற ப்ரொடெக்ஷன் செக்யூரிட்டிலாம் கிடையாது. அப்போல்லாம் காட்டில் கிராமங்களில் வாழ்க்கை என்ன வேணாலும் நடக்கலாம். நல்ல பிரார்த்தனையை பாருங்கள். ஹே ஜாத்தவேதா, ஓ ஜாத்தவேதஸ், நஹா மாஹிகம்சீஹி, எங்களுடைய காம் அஸ்வம் புருஷம். காம் ஜாத்தவேதா அஸ்மத் பிரசாதாத்து, உன்னுடைய அனுகிரகத்தினால கிடைச்சது இந்த பசுமாடு, கிரகம், க்ஷேத்திரம், இதெல்லாம் என்னன்னா அழிச்சுடாதேங்கிறது. மானோஹிகம்சீஹி, நஹா மாஹிகம்சிஹி, எங்களுடைய இந்த பசுமாடு வீடு இதெல்லாத்தையும் அழிச்சுடாதே. இதெல்லாம் எங்களுக்கு, நாங்கள் இதை நன்றாக உபயோகப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறணும். எங்களுக்கு வந்து கரன்சிலாம் இப்படி ஆனாலும் காப்பாற்று அப்படின்னு அர்த்தம். அப்படி பண்ணிக்கலாம், சொல்ல வேண்டியதானே. ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும், சொல்லணும். ஆகையினால ஹிகம்சி, ஹிம்சை பண்ணாது, அப்பப்போ டிஸ்டர்பன்ஸ். இதெல்லாம் ஏன் பண்ணணும்னு தெரியுது. இது வந்து தொடர்ந்து போகிறது சாதாரண விஷயம் இல்லை.
ஒரு நாளைக்கும் வாழ்க்கையை நடத்திட்டு போகிறதுங்கிறது சுலபமான விஷயமா என்ன? என்னெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் வருமோ தெரியாது. அதனால் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் ஒன்றும் வராது. அதுதான் நம்ம ஸ்ரத்தை. ஆக ஹிகம்சீஹி மானோ ஹிகம்சீஹி, மா ஹிகம்சீஹின்னா ஹிம்சை பண்ணாதேன்னு அர்த்தம். ஹோல் ருத்ரமே அப்படி தானே இருக்குது. என்னது நமஸ்தே ருத்ரமன்யவ உதோ தைஷவே நமஹ. உங்கள் கோபத்துக்கு ஒரு நமஸ்காரம், உங்கள் கையில் இருக்கிற அம்புக்கு ஒரு நமஸ்காரம்னா எடுத்த உடனே அதுதானே ருத்ரத்தில் அப்படி தானே இருக்குது. நமஸ்தே ருத்ரமன்யவ உதோ தைஷவே நமஹ. நமஸ்தே அஸ்து தன்வனே, உங்கள் வில்லுக்கு நமஸ்காரம், அதை வச்சுன்னுக்கிற கைக்கு நமஸ்காரம். பாஹுபியாம் உதத்தே நமஹ. யா தைஷு சிவதமா சிவம். உங்கள் கையில் இருக்கிற அம்பு இருக்கே, அது எங்களுக்கு நல்லது பண்ணட்டும், எங்களை யார் எதுக்குறானோ அவனை மேலே விடுங்க. சிவதமா சிவம் பபூவத்தே தனு. உங்கள் வில்லு சிவதமா மங்களத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும். இது மாதிரி நிறைய பிரார்த்தனை இருக்குது. அடிக்கடி வேதத்தில் வர்றது இந்த ஹிம்சை பண்ணிடாத ஹிம்சை பண்ணிடாதங்கிறது நிறைய வருது. அதுதான் இங்கே சொல்கிறார். இதெல்லாம் தினந்தோறும் சொல்கிற மந்திரங்கள். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற இந்த மகாநாராயண உபனிஷத்தை இதில் இப்போ கர்மகாண்ட பாகத்துக்கு வந்திருக்கோம். கடவுளை பற்றி பேசியாச்சு. அந்த கடவுளை அடையிறதுக்கு, கடவுளை உணர்றதுக்கு இதெல்லாம் கர்மாங்கங்கள் பண்ணணுங்கிறார். சித்த சுத்திக்காக பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஜாதவேதோ காமஸ்வம் புருஷம். புருஷம்னு சொன்னால் அதில் போடலை. புருஷம் ஜகத்து, ஜகத் சப்தேன கவாதி வத்திரிக்தம் கிரகக்ஷேத்ராதிகம் விவக்ஷிதம். புருஷம்னு சொன்னால் எனக்கு கூட வேலை பண்ணுறவா, கூட எனக்கு இருந்து சகாயம் பண்ணக்கூடிய ஜனங்கள், இவர்களையும் ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அடுத்தது என்ன? அபிப்ரதக்ன ஆகஹி ஸ்ரீயாமா பரிபாத்தய. அக்னே அபிப்ரத்து. அபிப்ரத்துன்னு சொன்னால் நாங்கள் மனசில், ஆகஹினா வான்னு அர்த்தம். வாங்கிற போது என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காது. நாங்கள்லாம் தவறு செய்திருப்போம். அபிப்ரத்து, பிப்ரத்துனா தாங்கிறது, மனசுக்குள்ளே வச்சுக்கிறது. அபிப்ரத்துன்னு சொன்னால் மனசுக்குள்ளே வச்சுக்கப்படாதுன்னு அர்த்தம். என்னத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கப்படாதுன்னா, அஸ்மத் அபராதம், நாங்கள் செய்திருக்கிற தவறுகள் எதெல்லாம் சாஸ்திர விரோதமாக நாங்கள் நடந்துருக்கோமோ அந்த தவறுகளை எல்லாம் மனசி ஆதாரயித்வா, மனசில் வச்சுக்காம ஆகஹி வா அஸ்மத் அனுகிரகார்த்தம் ஆகச்ச, எங்களுக்காக வேண்டி நீ வா. அது மாத்திரம் இல்லை, நீ வந்தால் போராது, வரும்போதே மூட்டை மூட்டையாக புதிய 2000 ரூபாயும் 500 ரூபாயும் எடுத்துண்டு வா. இப்படியே சொல்கிறது. எங்கே இருக்குதுன்னு கேட்காதீங்க. ஸ்ரீயாமா பரிபாத்தையா. ஸ்ரீயான்னா என்ன அர்த்தம்? நல்ல செல்வம் மாத்திரம் இல்லை, தானியங்கள்லாம் நல்லா விளையணும். அந்த காலத்துல அக்ரிகல்ச்சர் பேஸ்டு லைஃப் தானே எல்லாருக்குமே. ஆகையினால் எங்களுக்கு தானியங்கள்லாம் நல்லா பூச்சி புழு இல்லாமல் நல்லா விளையணும். தன தானியாதி சம்பதா பரிபாத்தையா, எல்லா வகையிலும் எங்களுக்கு நிறைய செல்வங்கள் வரணும். அப்போ தான் நாங்கள் எல்லோரும் கொடுக்க முடியும். ஏன்னா வேதமே சொல்கிறது, தஸ்மாத் தயா கயாச்ச விதையா பகு அன்னம் பிராப்னுயாத். நிறைய சாப்பாட்டுக்கு சாமான்லாம் வச்சுக்கோங்கிறது வேதம். யார் வரவாளுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறது. ஆராத்தியஸ்மா அன்னமித்யா சக்ஷத்தே. இதுக்கு முன்னால் வள்ளி, இதுக்கு முன்னால் போர்ஷன். அது வீட்டுக்கு வந்திருக்கிறவனை அன்னத்தினால பூஜை பண்ணுங்கிறது. சாப்பாடு போட்டு பூஜை பண்ணு. நீ அதிகமாக கொடுத்தா நிறைய பேருக்கு கொடுத்தியானா உனக்கு நிறைய கிடைக்குங்கிறது. முகத்தோன்னகும் ராத்தம் முகத்தோஸ்மா அன்னகும் ராத்தியத்தே மத்தியத்தோன்னகும் ராத்தம் மத்தியத்தோஸ்மா அன்னகும் ராத்தியத்தே ஏவம் வேத. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் ஸ்ரீயாமா பரிபாத்தையா. இது ஒன்று தான். இந்த 2 இருக்குன்னு சேர்ந்து தான் தீபம் காட்டுற. உத்தீஹி பியஸ்வஜாத வேதோ பக்னன்னு திம்ம. பக்னன்னு சொல்லக்கூடாது, அபக்னன்னு வரணும். அந்த நேரம் மூச்சை விட்டால் போச்சு, தப்பாக போயிடும் மந்திரம்.
உத்தீப்யஸ்வஜாத வேதோபக்னன்னு திம்மமா. இல்லாட்டி பிரித்தா மூச்சு விட்டால் அபக்னன்னு சொல்லிவிடணும். இந்த இந்த ஸ்ரீ சூக்தம் சொல்கிற போது எப்போ பார்த்தாலும் ஒரு தகராறு இருக்குது. எத்தனை பேர் கவனிக்கிறாள் தெரியாது. தத்தோ என்ன இந்த மந்திரம் அலக்ஷ்மீர்நஷ்யதாம் துவாம் விருணே அப்படின்னு வரும். நிறைய பேர் அந்த இடத்துல லக்ஷ்மீர்மே நஷ்யதாம் துவாம் விருணேன்னு விடுவான். மூச்சு அந்த இடத்துல வாங்கிவிடுவான் கரெக்டாக. புரியுறதா? என்ன ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹ தாம் மஆவஹ ஜாதவேதோ லக்ஷ்மீமனபகாமினீம் தாம் மஆவஹ ஜாதவேதஹ அலக்ஷ்மீமனபகாமினீம் தாம் மஆவஹ ஜாதவேதோ. கரெக்டு தானே? எனக்கே மறந்து போயிடுச்சு. தாம் மஆவஹ ஜாதவேதோ லக்ஷ்மீமனபகாமினீம் அனபகாமினீம் லக்ஷ்மீம் ஏதோ லக்ஷ்மீமனபகாமினீம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹ தாம் மஆவஹ ஜாதவேதோ லக்ஷ்மீமனபகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஷானஹம் அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினீம் ஸ்ரீயன் தேவீமுபஹ்வயே ஸ்ரீர்மா தேவீர்ஜுஷதாம் காம்சோஸ்மிதாம் ஹிரண்யப்ராகாராம் ஆர்திராஞ்சலந்தீம் திருப்தாம் தர்ப்பயந்தீம் பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணாந்தாம் இஹோபஹ்வயே ஸ்ரீயம் சந்திராம் பிரபாசாம் யசசாஞ்சலந்தீ ஸ்ரீயன் லோகே தேவஜுஷ்டாமுதாராம் தாம் பத்மினீமீம் சரணமஹம் பிரபத்யே லக்ஷ்மீர்மே நஷ்யதாம் துவாம் விருணே. அங்கே தான் மூச்சு விட்டுடுவான் சரியான நேரத்தில் பார்த்து. அதுதான் வேதம் சொல்கிற போது எப்படி சொல்லணும் கணக்கு எங்கேயாவது அவக்கிரகம் இருக்கும், கரெக்டாக சொல்லணும். இல்லாட்டி விபரீதமாக போய்டும் அர்த்தம். பரவாயில்ல, நம்ம மனசு சுவாமிக்கு தெரியும்னு விடுவா. நான் சரியாக சொல்கிறேனா இல்லையாங்கிறத பற்றியெல்லாம் கவலை இல்லை, சுவாமி பார்த்து பாருங்க. அது டாக்டர் அப்படி தான், பரவாயில்ல ஏதோ இங்கே மாற்றி மாத்திரை போட்டு தேவை பரவாயில்ல ஏதோ பகவான் பார்த்து பாரு சொல்ல வேண்டியதான். என்ன சொல்கிறது, மந்திரத்தை எல்லாம் ஜாக்கிரதையாக சொல்லணும். சரி, இனி காயத்ரி மந்திரங்கள்லாம் வருது. இதா ஊர்துவம் ஏகாதசபிஹி காயத்ரி மந்திரைஹி பரபிரம்ம சாட்சாத்கார துவாரபூதாக தால்லிங்கோக்தாக தத்தல்லிங்கோக்தாக தேவதாக முமுக்ஷு அபியர்த்தியதே. அதனால் ஒரு நிறைய இதுக்கு விளக்கங்கள்லாம் சொல்லுகிறார்கள். அதாவது இந்த காயத்ரி மந்திரத்தை எல்லாம் சொல்லுறது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வரப்போகுது, இந்த மந்திரங்கள்லாம் வரப்போகுது. இப்போது இதில் 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்மஹே தீமஹி பிரச்சோதயாத், வித்மஹே தீமஹி பிரச்சோதயாத் எல்லாத்துலேயும் இருக்குது. எதுக்கு வேணாலும் போடுறான். இப்போ வித்மஹே தீமஹி பிரச்சோதயாத் வியவஸ்தையே இல்லாமல் போயிடுது. வித்மஹே அப்படின்னா ஞானம், தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். வித்மஹே தெரிஞ்சுப்போம் அப்படின்னு அர்த்தம். தீமஹின்னா தியானம் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம். பிரச்சோதயாத்துன்னு சொன்னால் அனுகிரகம் பண்ணட்டும். தீமஹிங்கிறது எஃபர்ட், செல்ஃப் எஃபர்ட். பிரச்சோதயாத்துங்கிறது கிரேஸு கேட்குறது, ப்ரேயர், பிரார்த்தனை பண்ணுறது. வித்மஹே தீமஹி பிரச்சோதயாத் எல்லாத்துலேயும் வருது. எதுக்கெல்லாமோ சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அவாவா பக்தாளுக்கு அவாவா சுவாமிக்கு அவாவா போட்டுன்னு விடுறா. இப்போ ஒரு சுவாமி யாரோ ஒரு சுவாமி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு போட்டுவிடுவா. ஒரு மகாத்மா இருக்காருன்னு வச்சுக்கோ, அந்த சோ அண்ட் சோ வித்மஹே, சோ அண்ட் சோ தீமஹி, சோ அண்ட் சோ பிரச்சோதயாத். இது என்ன சோ அண்ட் சோலாம் சொல்ல, அமுகாய வித்மஹே, சம்ஸ்கிருதத்தில் இதெல்லாம் இருக்குது, சோ அண்ட் சோ கூட இருக்குது. அமுகாய வித்மஹே அமுகாய தீமஹி தன்னோ அமுக பிரச்சோதயாத். அமுகான்னா அமுக்கிறவன் அர்த்தம் இல்லை. சம்ஸ்கிருதத்தில் இப்போ அமுக்க நாம சம்வத்சரே அமுகாயனே அப்படின்னு போட்டால் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு ஒரு வேர்டு இருக்குது. அமுக அப்படின்னு சொன்னால் இவன் நம்ம எழுதியிருந்து வச்சுங்க, வாத்தியார் இப்படி எழுதிருந்தா அமுகாயனே அமுக சம்பத்சரே எழுதினா அமுகன்னே சொல்லிகிட்டு இருப்பான். இந்த அமுக்கங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் தெரியணுமே சம்ஸ்கிருதத்தில். அமுக்கன்னு சொன்னால் அந்த இடத்துல டேஷ்னு அர்த்தம். அமுக நாம சம்பத்சரே அப்படின்னா என்ன அர்த்தம்? துர்முக நாம சம்பத்சரே. அமுகாயனே
அப்படின்னு சொன்னால் தட்சிணாயனே கரெக்டாக சொல்லணும். இந்த அமுக்கங்கிறது அப்படி இருக்குது. அது மாதிரி ஏதோ ஒரு நான் எல்லாம் சொல்லலை, ஒருத்தரும் புதுசு புதுசாக நல்லமாக சொல்கிறான். ஏதோ ஒரு சினிமா ஆக்டர் கூட சொல்லிவிட்றான், அவாய வித்மஹே இதாய தீமிஹி அதாய வித்மஹே இதாய தீமிஹி தன்னோது அது பிரச்சோதயாத். ஒரு வியவஸ்தே எல்லாம் போயிடுது. வித்மஹே தீமஹி பிரச்சோதயாத். திரிபதா காயத்ரி. இந்த 3 பதம் ரொம்ப முக்கியம். காயத்ரி, காயத்ரிங்கிறது ஒரு மீட்டர். அது 24 சதுர்விகும்சத்யக்ஷரா காயத்ரி. இங்கே வரப்போகிறது, இதே மந்திரத்தில் வரப்போகிறது. சதுர்விகும்சத்யக்ஷரா காயத்ரி. நம்ம ஜபிக்கிற காயத்ரி நிர்ச்சித் காயத்ரி, நிச்சிருத் காயத்ரி. அது 23 அக்ஷரம் தான் கணக்கு. இருக்கு அர்க்கியம் கொடுக்குற போது 24 அக்ஷரம், ஜபிக்கிற போது 23 அக்ஷரம் தான். அதெல்லாம் தெரியணும், அதெல்லாம் பார்ப்போம். இனிமேல் வரப்போகிறது, நிறைய அதை பற்றி பேச போகிறேன். வித்மஹேன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், தியானம் பண்ணணும், அதுக்கு பிளஸ்ஸிங்ஸ் வேணும். இது எல்லாத்துலேயும் சொல்ல போகிறோம். இப்படி திரும்ப திரும்ப பகவானை தெரிஞ்சுப்போம், பகவானை தியானம் பண்ணுவோம், பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். தியானம் பண்ணுறதுக்கு அனுகிரகம் பண்ணட்டும், அவரை நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவரை நன்றாக தியானம் பண்ணுறதுக்கும் அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிற மந்திரங்கள் வருது. நான் அந்த மந்திரத்தை சொல்லி அர்த்தம் சொல்கிறேன். புருஷஸ்ய வித்மசஹஸ்ராக்ஷஸ்ய மகாதேவஸ்ய தீமஹி தன்னோ ருத்ரः பிரச்சோதயாத். புருஷஸ்ய வித்ம சஹஸ்ராக்ஷஸ்ய மகாதேவஸ்ய தீமஹி. இங்கே விஸ்வரூபம், விஸ்வதச்சக்ஷுர் இத்தியாதி மந்திரோக்தா விராட் புருஷா. விராட் புருஷஸ்ய புருஷஸ்ய ஸ்வரூபம் வித்ம. இந்த இடத்துல ஹே கிடையாது, வித்மஹே இல்லை, வித்ம. வித்மன்னு உண்டு, சம்ஸ்கிருதத்தில் உண்டு. இல்லை வித்ம, வித்மன்னா தெரிஞ்சுப்போம்னு அர்த்தம். அவரை ஜானீமஹி லபேமஹி, அந்த இறைவனை அறிந்து கொள்வோமாக, அவரை உடையவராக எப்பவும் இருப்போமாக. எப்போவுமே நமக்கு உடையவர் யாருன்னா பகவான் தான். இந்த உடையவர் அப்படின்னு ராமானுஜரை சொல்கிறது உண்டு. உடையவர்னா என்ன அர்த்தம்? பகவானை உடையவர், பகவான் இவரை உடையவர். நான் நேற்றுக்கு ஒரு புது அர்த்தம் பார்த்தேன். புது அர்த்தம்னா சாதாரண அர்த்தம். அது உண்மையிலே அந்த அர்த்தம் போடுறது அவ்வளோ சிறப்பில்லை. ரங்கநாத சுவாமிக்கு ஏகப்பட்ட சொத்து இருந்தது அவர் ராமானுஜர் காலத்தில். அந்த சொத்தெல்லாம் அங்கங்கே யார்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் அவருடைய தப்போபலத்தினாலேயும் அவருடைய அனுஷ்டானத்தினாலேயும் என்ன பண்ணியிருக்கார், அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கரெக்டாக பெருமாளுக்கே சேர்த்துட்டார். இன்றைக்கும் உங்களுக்கு தெரியுமா தெரியாது, ஸ்ரீரங்கத்தில் எந்த எந்த வீட்டுக்கும் பட்டா கிடையாது. இங்கே நம்ம இடத்துல இல்லைங்கிறது வேறு விஷயம். இங்கேயே நிறைய தகராறுலாம் இருக்குது. என்ன நிறைய பேருக்கு கேட்குற போது தான் தெரியுது பட்டா எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டுருக்கேன். அப்போது ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கும் கூட எல்லா சொத்தும் பெருமாளோட சொத்து. அவாவா உள்ளுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வண்டி ஓடின்னு இருக்கு. எல்லாமே அந்த ஸ்ரீரங்கம் ஐலாண்ட், அந்த திருவானக்காவிலேருந்து அத்தனை எல்லா இடமும் பெருமாளோட சொத்து. இதை பண்ணினது ராமானுஜர். உங்களுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாம் சொன்னால் இது லௌகிக விஷயமாக போயிடும். லௌகிகமானு சொல்ல முடியாது. கபாலீஸ்வரர் கோயிலை சுற்றி இருக்கிற அத்தனையும் கபாலீஸ்வரர் கோயிலோடுது. நம்ம தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி, எல்லாம் அந்தந்த கோவிலை சேர்ந்தது. நமக்கு அனுபவிக்கிற பாத்தியத்தை மாத்திரம்தான். அதை விற்கிறதுக்கு நமக்கு ரைட்டு கிடையாது. அப்படி தான் நாங்களும் இப்போ சின்ன வயசுல எல்லாம் கோயில் வேலையெல்லாம் பார்த்துருக்கோம். கோவிலில் சொத்து கொடுப்பா, லேண்டு கொடுப்பா, கல்டிவேட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நம்ம விவசாயம் பண்ணி பொருள் எடுத்துக்கலாம். லேண்டை விற்கிறதுக்கு நமக்கு ரைட் இல்லை. அப்படி தான் கோவில் சொத்து தான் எல்லாமே. அதனால் ராமானுஜர் எல்லாத்தையும் பெருமாளுக்கே உடையதாக பண்ணினத்தினால அவருக்கு உடையவர் பேர்னு சொல்கிறார். எல்லாம் அவருடைய ப்ராப்பர்ட்டியை அவருக்கே இது பண்ணுறது சொல்கிறா பாருங்க. பொது உடைமைங்கிற பாருங்க, அது அந்த காலத்துலேருந்து இருக்குது நமக்கு. தனி உடைமை, பொது உடைமைன்னு சொல்கிறா தெரியுமோ இல்லையா உங்களுக்கு? அதுக்கு என்ன பேர் இங்கிலீஷில்? கேபிட்டலிசம், சோஷியலிசமா எல்லாம் இருக்குது. அது மாதிரி பொது உடைமை கட்சி. எல்லாரும் அனுபவிக்கலாம், ஆனால் யாரும் சொத்து உரிமை கொண்டாட முடியாது.
உண்மையிலே எப்படி தானே, இந்த உடம்பே நம்ம அனுபவிக்கலாமே தவிர இதை நம்ம உரிமை கொண்டாட முடியுமா? கொண்டாடினா ஒரு நாளைக்கு பிடிச்சுன்னு போயிடுவானே. இப்போவே பிச்சுன்னு இருக்கானே டாக்டர் ஆஸ்பத்திரி, தப்பா இப்போவே பிச்சுன்னு இருக்கு, மருந்து மாத்திரை எல்லாம் பிக்கிறது நம்மளை போட்டு, அதிலே தெரிகிறதே. இது எப்படி சொத்துன்னு சொல்கிறது நம்ம? அதுதான் ஒரு பிரம தான். ஆஹா, புருஷஸ்ய வித்ம, புருஷஸ்ய வித்மன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த விராட் புருஷனை சஹஸ்ராட்சா, சஹஸ்ராட்சான்னா தெரியும், எல்லாம் பிரபஞ்சம், எல்லாருடைய கண்களும். சஹஸ்ரம்னா இந்த இடத்துல அசங்கியார்த்தே சஹஸ்ர சப்தான்னு அர்த்தம், கவுண்ட்லெஸ்ன்னு அர்த்தம், எண்ணற்றன்னு அர்த்தம். ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ்ன்னு சொல்கிறோமே, தௌசண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? தௌசண்ட்ஸ்ன்னு சொன்னால் எண்ணற்ற, கவுண்ட்லெஸ்ன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் இப்படி இருக்குது, சஹஸ்ராட்சஸ்ய மகாதேவஸ்ய, இந்த பிரபஞ்சந்தான் பகவான், மகாதேவஸ்ய தீமஹி. ஏன்னா கடவுளை பார்க்குறதுக்கு எங்கேயோ வைகுண்டமெல்லாம் இல்லை, பரமபதமெல்லாம் இல்லை, இந்த பிரபஞ்ச ரூபமாகவே பகவான் இருக்கார். அவருடைய ஸ்வரூபம் தீமஹி. புருஷஸ்ய சஹஸ்ராட்சஸ்ய மகாதேவஸ்ய ஸ்வரூபம்னு சப்ளை பண்ணிக்கணும். ஸ்வரூபம் வித்ம, ஸ்வரூபத்தை அறிந்து கொள்வோமாக, அந்த ஸ்வரூபத்தை தியானிப்போமாக. இதுவரைக்கும் சொன்ன மந்திரங்கள் அம்பஸ்ய பாறையிலேருந்து ஆரம்பித்து பிரதிஷோதிஷான்னு சொன்ன வரைக்கும், நான் வேகமாக சொல்கிறேன், எனக்கு மந்திரம் ஞாபகம் இருக்கிறதுனால. அம்பஸ்ய பாறைன்னு ஆரம்பித்து பிரதிஷோதிஷ பிரஜாபதி பிரதமஜாரதஸ் ஆத்மன் ஆத்மானம் அபிசம்பபூவ, இந்த சம்பபூவ வரைக்கும் சொல்லப்பட்டது. அம்பஸ்யாலேருந்து சம்பபூவ, நல்லா தான் இருக்குதுவும். அம்பஸ்ய பாரே, அப்புறம் சம்பபூவ. அம்பஸ்யன்னு ஆரம்பித்து சம்பபூவங்கிற வாக்கியம் வரைக்கும் வந்த மந்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயத்தை நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். பிரம்மன் ஜகத்துக்கு விவர்த்த காரணம், அபின்ன நிமித்தோபாதான காரணம். பிரம்மங்கிறது மனசில் வச்சுண்டு, ஆக அது என்ன பண்ணுறதுன்னா, அதுக்காக வேண்டி மகாதேவஸ்ய தீமஹி மாற்றி போடுறார் இவர். ஆக சஹஸ்ராட்சஸ்ய புருஷஸ்ய ஸ்வரூபம் வித்ம, விராட் புருஷனுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுப்போம். அதுக்காக வேண்டி என்ன, மகாதேவஸ்ய ஸ்வரூபம் தீமஹி, அந்த மகாதேவனுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுவோமாக. இந்த தியானத்தில் மனசு போகணுமே, கண்ணை மூடினோடனே கரன்சி தான் ஞாபகம் வருதுன்னா சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓ, சுவாமிஜிக்கே இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் போல் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்ல வேலை நமக்கு அதெல்லாம் இல்லை. நிறைய ஒருத்தர் வந்து சொல்கிறத பார்த்தா, சுவாமிஜி இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நான் என்ன பண்ணுறது, ஓம் பிராரப்த கர்மனை இதென்னவும் நான் என்ன பண்ணுறதுப்பா. என்கிட்ட வந்து ஒருத்தரும் சொல்கிறேன், சுவாமிஜி இப்படி ஆகிடுத்த என்ன பண்ணுறது அப்படின்னா, உன் பிராரப்த கர்மனே இதன்னா மமா, உன்னோட பிராரப்த கர்மா, நான் என்ன பண்ணுறதுப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மகாதேவஸ்ய ஸ்வரூபம் தீமஹி. அப்போ அந்த தியானம் பண்ணணும்னா, அந்த தியானத்தில் நமக்கு ஒரு அவர் தான் தோன்றணும், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிங்கிற மாதிரி சொல்கிறார். தத் தியானே நகா நம்மை, அஸ்மானு நம்மை, ருத்ரஹா விராட் ரூபா மகாதேவா பிரச்சோதயாத் பிரேரயத்து, நம்மளை அதில் ஈடுபடுத்தட்டும். இது எங்கேயா போனால் கூட நம்ம மனசை அதில் ஈடுபடும்படி அவர் அனுகிரகம் பண்ணட்டும். பகவானே, நான் உன்னை தியானம் பண்ணுறேன், இருந்தாலும் என் மனசு அங்கெங்கேயும் போகாமல் உன்னையே தியானம் பண்ணுறதுக்கு நீ அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ணுறது. அஹ புருஷஸ்ய வித்ம சஹஸ்ராட்சஸ்ய மகாதேவஸ்ய தீமஹி தன்னோ ருத்ரः பிரச்சோதயாத். இதில் நிறைய ஆகம ஸ்லோகங்கள் எல்லாம் கோட் பண்ணுறார் வித்யாரண்ய சுவாமிகள், அதெல்லாம் சொல்லலை. அடுத்த மந்திரம், தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரः பிரச்சோதயாத். அதனால் தத்புருஷாய வித்மஹே, இந்த தத்புருஷாயங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, தத்புருஷாயனா அந்த புருஷனை தியானம் அறிஞ்சு போன்னா, அந்த புருஷனை அறிஞ்சு போம்னா என்ன அர்த்தம், தத் புருஷாய வித்மஹே, தத் புருஷம் வித்மஹேன்னு தானே சொல்லணும் இல்லையா? இல்லை, கிராமர் படித்தா அந்த புருஷனை அறிவோமாக. புருஷன்னா என்ன அர்த்தம், முழுமையானவன் அர்த்தம். முழுமையானவன், புருஷ சப்தத்துக்கு என்ன அர்த்தம், பூர்ணமானவன், முழுமையானவன், நிறைவானவன் அர்த்தம். நிறைவானவனை அறிவோமாக, இறைவனை அறிவோமாகனு அர்த்தம்.
அந்த புருஷனைனா எந்த புருஷனை? அந்த புருஷனுக்கு கிராமர் சரியாக வரல. தத் புருஷம் வித்மஹே தான் சொல்லணும். ஆனால் வேதம் சொல்லியாச்சுன்னா மாற்றப்படாது. இனி பின்னால் வரப்போகுது. ஆத்மாய நமகான்னு வரப்போகுது. ஆத்மாய நமகான்னு சொல்லப்படாது, ஆத்மனே நமகா தான் சொல்லணும். ஆனால் வேதம் சொல்லியாச்சுன்னா மாற்ற மாட்டோம். தத் புருஷாய அப்படின்னு சொன்னால் தத் புருஷம்னு நாம் சப்ளை பண்ணிக்கணும். அந்த புருஷன், அந்த புருஷனா என்ன அர்த்தம்னா சமஸ்த வேத ஆகம பிரசித்தம். அந்தன்னு சொன்னால் அந்த வேதங்களால் வேதங்களால் புகழப்படுகிற, தத்துங்கிற சப்தம் வேதம்ங்கிறத குறிக்கிறது. வேதத்தினால தெரிஞ்சுக்கிறோம், சாஸ்திரங்களால் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த இறைவனை வித்மஹே அறிந்து கொள்வோம். ஆக எப்போ பார்த்தாலும் என்னென்னா வித்மஹே வித்மஹேன்னா கடவுளை தெரிஞ்சுக்கோ, உண்மையை தெரிஞ்சுக்கோ, பரமார்த்த சத்தியத்தை தெரிந்துகொள், அறிந்துகொள் அப்படிங்கிற அர்த்தம். மகாதேவாய தீமஹி, அந்த மகாதேவனுடைய ஸ்வரூபத்தை இந்த இடத்துல இது மாற்றி போட்டுக்கிறார் வியாக்கியானக்காரலாம். மகாதேவம் தீமஹி, இந்த யாங்கிறத சாதாரணமாக யா போட்டால் நமஹா தான் போடணும். தத் புருஷா எனமஹா மகாதேவா எனமஹான்னு தான் சொல்லணும். ஆனால் கிராமர் சரியாக வரல, இலக்கணப்படி சரியாக வரல. ஆனால் இலக்கணம் சரியாக வரலைங்கிறதுக்காக வேதத்தை மாற்ற முடியுமானா வேதத்தை மாற்றுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆகையில வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அப்படியே ரிஷிகள் என்ன சொன்னாலோ அவள் சொன்னதை நம்ம கிராமரை தப்பு சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம கிராமரை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிப்போம். இந்த சத்தியமேவ ஜெயத்தை மாதிரி இந்த ஜெயத்தைங்கிறது கிராமட்டிக்கலாக தப்பு. சங்கராச்சாரியர் ஜெயத்தின்னு எழுதிடுவார். ஜெயத்தேன்னு சொன்னால் அந்த ஜெயத்தேங்கிறது கிராமர் படி சரி வராது. சத்தியமேவ ஜெயத்தே, பஷ்யத்தே இப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா அது ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டோம், நம்ம மாற்றிடுவோம். ஜெயத்தி மந்திரம் சொல்கிற போது அப்படி தான் சொல்லுவோம், ஆனால் வியாக்கியானம் பண்ணுற போது மாற்றிப்போம். ஆக இதெல்லாம் உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன். ஏன்னா இது சம்ஸ்கிருதம் படித்தா தான் தெரியும். தத்புருஷாய வித்மஹேன்னா சேரவே மாட்டேங்கிறதேம்பா. என்னது இது கிராமரே சேரலையே அப்படின்பா. ஆஹா தத் புருஷம் வித்மஹே, தத் புருஷம் வித்மஹே, தத் புருஷம் தியாய மகாதேவம் தீமஹி. மகாதேவனை மகாதேவாய மகாதேவஸ்வரூபம் மகாதேவஸ்ய ஸ்வரூபம் தீமஹி. அங்கே முதல்ல அங்கேயாவது கரெக்டாக இருந்தது. இதுக்கு முதல் மந்திரத்தில் புருஷஸ்யன்னு இருந்தது. அங்கே ஷஷ்டி விபக்தி 6ஆம் வேற்றுமை. இங்கே சதுர்த்தி விபக்தியில் இருக்குது. அங்கேயாவது ஸ்வரூபம்னு சப்ளை பண்ண முடிஞ்சுது, இங்கே ஸ்வரூபம் சப்ளை பண்ண முடியாது. ஆகையினால இதை என்ன பண்ணணும், இந்த 4ஆம் சதுர்த்தி விபக்தியை ஷஷ்டி விபக்தியாக மாற்றி ஸ்வரூபம் போடலாம். இல்லைன்னா டைரெக்டாகவே மாற்றி விடுறது. தத் புருஷம் வித்மஹே, அது ஸ்வரூபம் வித்மஹே ரொம்ப நல்லது. அவர் அப்படி தான் எழுதியிருக்கார் வித்யாரண்ய சுவாமிகள். சரி, தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரஹா பிரச்சோதயாத். ருத்ரஹாங்கிற பதத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. சோரோதீத் எதரோதீத் தத் ருத்ரஸ்ய ருத்ரத்வம் சஹஸ்ரசீருஷா புருஷா அப்படின்னு வேதத்தில் இருக்குது மந்திரங்கள் பல இடங்கள். அதனால் ருத்ரன்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா அழறவனை காப்பாற்றுறவன், துக்கத்திலேருந்து நீக்கிறவன் அர்த்தம். ருதம் திராவயதி இது ருத்ரஹா, அழுதுன்றிருக்கிறவனே அவனுடைய அழுகையை போக்குறவன் அர்த்தம். அழுகையை போக்குறவன்னா என்ன அர்த்தம்னா மனசில் இருக்கிற துக்கத்தை போக்கக்கூடியவன். ஆக அந்த பகவான் கடவுள் தான் மனசில் இருக்கிற துக்கத்தை போக்க முடியும். ஆகல ருதம் திராவயதி இது ருத்ரஹா பிரச்சோதயாத். பிரச்சோதயாத்னா அவர் நம்மை அதில் தூண்டட்டும், என்னை தியானம் பண்ணட்டும். இது ஒரு மூர்த்தியாக வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். கோயிலுக்கு போகிறோம்னா பிள்ளையார்கிட்ட போனோடனே ஒன்று சொல்லுவோம், ஒரு காயத்ரி மனசுக்குள்ளே பிள்ளையார் நினச்சிக்கணும். ஏன்னா எல்லாம் ஒரே ஈஸ்வரன் தான். நமக்கு அந்த மனசுக்கு பக்குவத்துக்காக ஒரு மூர்த்தியை தியானம் பண்ண சொல்லி சொல்கிறது. அடுத்த மந்திரம் தத் தத் புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திப் பிரச்சோதயாத். ஆக தத் புருஷாய வித்மஹே, இதுக்கு ஒரு ஸ்லோகம் போடுறார் அவர். ஒன்னொன்றுக்கு ஒரு ஸ்லோகம் போடுறார். பீஜாபூர கதேக்ஷு கார்முகருஜா சக்ராப்ஜ பாஷோத்பலான்
व्रीह्यग्रस्वविशानरत्नकलशप्रोद्यत्कराम्भोरुहः ध्येयो वल्लभया सपद्मकरया श्लिष्टोज्ज्वलद्भूषया विश्वोत्पत्तिसंस्थितिकरो விக்னேஷ இஷ்டார்த்ததா. அப்படி ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார் வித்யாரண்ய சுவாமிகள். அது என்னென்னா விநாயகருக்கு இருக்கிற அந்த வல்லபா விநாயகர். இதைத்தான் கணபதி ஹோமத்தில் கேரளா பழக்கம் பாலக்காட்டு சம்பிரதாயப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் அந்த பத்மத்தில் ஆவாகனம் பண்ணுவோம். இது பெரிய ஸ்லோகம், இதெல்லாம் நான் வியாக்கியானம் பண்ணால் டைம் ஆகிடும். அதனால் இது பீஜாபூர 10 கை இருக்குது விநாயகருக்கு. ஒரு கையிலையும் ஒரு வஸ்துக்கள் இருக்குது. பீஜாபூர கதா இக்ஷு கார்முகருஜா சக்கர அப்ஜ பாஷ உத்பல விரீஹி அக்ர ஸ்வவிஷான ரத்ன கலச புரோத்யத் கராம்போருஹா தேயா வல்லபயா ச பத்மகரயா ஸ்லிஷ்டோஜ்வலத்பூஷயா விஸ்வோத்பத்தி விபத்தி சம்ஸ்திதிகரோ விக்னேஷா இஷ்டார்த்ததா. இஷ்டமானதை கொடுக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட விநாயகரை சொல்கிறோம். இப்போ விநாயகர் எப்படி இருக்காருன்னா தத்புருஷாய வித்மஹே. இனிமேல் சொல்ல வேண்டாம். தத்புருஷாய என்ன அர்த்தம்? அந்த புருஷன். அந்த புருஷன்னா என்ன அர்த்தம்? ஆகமங்களில் சொல்லப்படுது, கணாபத்திய சாஸ்திரத்தில் சொல்லப்படுறவர். ஆக அந்த புருஷனை அறிந்து கொள்வோம். ஆக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த புருஷனை, வேதம்னா இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும், வேதத்தை ஒட்டி சொல்லப்பட்ட ஆகம சாஸ்திரங்கள். அதனால தான் இது சங்கராச்சாரிய பாஷ்யம் இதுக்கெல்லாம் இல்லை. அதனால் வித்யாரண்ய சுவாமி எழுதியிருக்கார். ஆனால் இந்த மந்திரங்களை சங்கராச்சாரியர் அங்கங்கே கோட் பண்ணியிருக்கார் பாஷ்யங்களில். தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி. கலசத்தை பிடிச்சிக்கிறதுக்கு சௌரியமானு சொல்கிறார். ரத்ன கலசாதி தாரணார்த்தம் வக்ரத்துவங்கிறார். இந்த கலசத்தை விநாயகர் அப்படி சுருட்டி வச்சுருக்கார். துதிக்கையை வச்சுருக்க. அது எதுக்குன்னா கலசத்தை பிடிச்சிக்கிறதுக்கு சௌரியமாங்கிறார். ரத்ன கலசாதி தாரணார்த்தம் வக்ரத்வம். அதனால் மகாதந்தா கொம்பு இருக்குது. ஆக தன்னோ தந்தி பிரச்சோதயா. தத் புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி. விநாயகர் ரூபம். தன்னோ தந்தி பிரச்சோதயா. நான் திரும்ப அர்த்தம் சொல்ல வேண்டாம். வித்மஹே தீமஹி பிரச்சோதயாத். வித்மஹேனா ஞானம், தீமஹின்னா இது தியானம் பண்ணுறது. பிரச்சோதனம்னு சொன்னால் அனுகிரக பிரார்த்தனை. நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு அனுகிரகத்தை பண்ணுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது. ஆக அறிவோட தியானம் பண்ணணும் தெரியுது. அறிஞ்சு தான் தியானத்துக்கு ஞானம் ரொம்ப அவசியம். ஞானம் இல்லாமல் தியானம் பண்ணக்கூடாது. இப்போ பதஞ்சலி யோக சூத்திரம் கிளாஸ் நடந்துட்டுருக்கு தேனியில். படிக்கத்தான் தெரியுது தியானத்துக்கு எவ்வளவு நாலெட்ஜ் நமக்கு தேவைன்னு. நாலெட்ஜ் இல்லாமல் தியானம் பண்ணால் தியானம் எவ்வளோலாம் டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணணும்னு தெரியுது. ஆக தியானத்தை பற்றின ஞானம் இல்லாமல் பண்ணினா பிரச்சனை ஆகிடும். ஜாக்கிரதையாக பண்ணணும். அதுலேயும் தியானத்தோட மகிமையை பற்றி அதுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் பூர்ணமாக இந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு பண்ணினா அதுக்கு பிரயோஜனம் நிறைய இருக்குது. எங்கேயும் நம்ம வழி தப்பிட மாட்டோம். எப்படி அந்த என்னது இப்போ என்னமோ ஜிபிஎஸ்ஸா ஜிபிஆர்எஸ்ஸா அது மாதிரி என்னது தப்பாக சொல்கிறேனோ? சரி. அப்போ அது எப்படி கைடன்ஸ் காட்டுறதோ அது மாதிரி இந்த யோக சாஸ்திரம் மெடிடேஷனுக்கு அவ்வளோ அழகாக கைட் பண்ணுறது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய என்ன மாதிரி எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது தெரியுது. ஆக தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இனி அடுத்த ஒன்றையும் சொல்லிவிடுறேன், அதோடு நிறுத்திக்கிறேன். தத்புருஷாய வித்மஹே சக்கரதுண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரச்சோதயாத். நந்தி காயத்ரி முதல்ல சொன்னது மகாதேவ காயத்ரி, ரெண்டாவது சொன்னது ருத்ர காயத்ரி. அப்படி சொல்லுவார், ரெண்டும் ஒன்று தான். அது விராட் புருஷ காயத்ரி முதல்ல சொன்னது. ரெண்டாவது சொன்னது ஸ்ரீ ருத்ர காயத்ரி. மூணாவது சொன்னது விக்னேஸ்வர காயத்ரி, விநாயகர் காயத்ரி, இல்லாட்டி கணபதி காயத்ரி. இப்போ சொல்கிறது நந்திகேஸ்வர காயத்ரி. நந்திகேஸ்வரம் பிரார்த்தையதே. யார் இவர்? நான் பரமசிவ வாகன ரூபம் நந்திகேஸ்வரம் வயம் வித்மஹே. எப்படிப்பட்டதுன்னா சக்கரதுண்டாய, அதாவது புருஷாயன்னு சொல்லி இவர் ரொம்ப என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அவர் நினச்சா நந்திகேஸ்வரருக்கு ஒரு சக்தி உண்டாம்.
இதை பற்றி சாஸ்திரங்களில் சித்தி அவருக்கு நிறைய உண்டு. நந்திகேஸ்வரருக்கு பிரதோஷத்திலாம் நந்திகேஸ்வரர் பூஜை பண்ணுறோம். அவர் வேணும்னா எந்த ரூபமும் எடுப்பாராம். அவர் திரியக் ரூபம் இருந்தாலும் உண்மையிலேயே நந்திகேஸ்வரர் எதை குறிக்கிறது, கோவிலில் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் சுவாமியை பார்த்துன்னு இருக்கிற வாகனங்கள் எல்லாமே ஜீவாத்மாவை குறிக்கிறது. உள்ளே இருக்கிறது பரமாத்மா. ஜீவாத்மானா ஜீவன் எப்போவுமே பரமாத்மாவை பார்த்துட்டு இருக்கணும். இதில் நீங்கள் நிறைய நந்தியை பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. கோவிலில் நந்தி டைரெக்டாக சுவாமியை பார்க்காது. ஒரு கண்ணு இப்படி இருக்கும், ஒரு கண்ணு பார்க்கும். அப்போ என்னன்னா, ஒரு கண்ணு உலகத்தில் வச்சுக்கோ, ஒரு கண்ணு கடவுள் வச்சு. அதே மாதிரி இந்த நந்திகேஸ்வரர் கொம்பு இருக்கு, நடுவில் சுவாமி தாண்டவம் ஆடுறார் பிரதோஷ காலத்தில் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம். இருமைகளுக்கிடையில் இறைவனை பாரு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். கொம்புங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ். அதுக்கிடையில் நீ பகவானை பார்த்தியானா அதெல்லாம் உனக்கு லட்சியமாகவே தோண. உன்னோட கவனமெல்லாம் நீ இந்த இருமைகளுக்கு இடையில் இறைவனை பார்க்க கற்றுக்கொள். இன்பமே வடிவான இறைவனை, பேரின்பமே வடிவான இறைவனை இருமைகளுக்கிடையில் காண கற்றுக்கொள். அதனால் கோயிலில் போனோடனே எல்லோரும் இந்த கொம்பு வழியாக பாரும்பா. அது இருக்கிறது எத்தனோடு தான் இருக்கும். சிலதில் அதுக்கு பெரிய கொம்பாக வைப்பான். வேணால் அதுக்கு ஆபரணம் போட்டு வேணால் வைக்கலாமே தவிர அது ஒரு சம்பிரதாயம். பின்னாடி பார்க்கணும், இப்படி நின்றுட்டு பார்க்கணுங்கிறது. பகவானை பாரும்பா. அப்படி போய் சில பேர்லாம் பார்ப்பா. அதுக்கெல்லாம் ஒரு ஸ்லோகங்கள்லாம் கூட உண்டு. நந்திகேஸ்வரர் வழியாக பார்க்குறதுக்கெல்லாம் ஸ்லோகங்கள்லாம் உண்டு. நந்திகேஷ மகாபாக சிவத்தியான பராயணா. சாதாரணமாக நந்தி சின்னதாக, அதுவும் நந்தியிலையும் நிறைய பேதங்கள்லாம் உண்டு. ஞான நந்தி, தர்ம நந்தி இப்படிலாம் உண்டு. நந்தினா என்ன அர்த்தம் தெரியுமோ? நந்தினா ஹாப்பினஸ், சந்தோஷம். நந்துங்கிற தாத்துலேருந்து வந்து தான் நந்தி. அதனால் ஆனந்து, ஆன்னா அது உபசர்க்கம். ஆனந்து, சுநந்து. ஆகையினால ஆனந்த் அப்படிங்கிற மாதிரி நந்து தாத்து, அதுலேருந்து வந்தால் நந்தின்னு பேர். நந்தி மாதிரி மறைச்சுன்னு இருக்கேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நந்திங்கிறது பரமாத்மாவை பார்க்குறது. இதில் பெருசாக சாதாரணமாக சின்னதாக தான். ஏன்னா ஜீவாத்மா சின்னது, பரமாத்மா பெருசு. தஞ்சாவூரில் மாத்திரம் என்ன பண்ணிவிட்டான்னா பெருசாக வச்சுவிட்டான். பகவானுக்கு ஈக்குவல் தான். பிருகதீஸ்வரர் மாத்திரம்தான் பெருசாக இருக்க முடியுமா? நாங்களும் பெருசு, ஜீவாத்மாவும் பெருசு தான். நேற்றுக்கு சனி பிரதோஷம் ஒரே பெரிய அபிஷேகம், அங்கே ஒரே கூட்டம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தஞ்சாவூர் கோவிலில் நேந்திக்கு. இன்றைக்கி எதேச்சியாக நான் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருக்கேன், எவ்வளோ பெருசு பார்க்குறான்ட்டு. ஆஹா தத்புருஷாய வித்மஹே சக்கரதுண்டாய தீமஹி. சக்கரதுண்டம்னு சொன்னால் அவருடைய முகம் இருக்கே, அது விஷ்ணுவோட சக்கரம் மாதிரி இருக்கும். அது என்னன்னா, அது மாதிரி என்ன, அது எப்படி அவர் என்ன பண்ணுறாராம், எல்லாரையும் அந்த முகத்திலேயே ராட்சசாலையெல்லாம் இப்படி இல்லாமல் பண்ணிவிடுவார். அது முகமே அவருக்கு சக்கரம் மாதிரி. அந்த முகத்தை இப்படி வச்சானாலே அவன் பஸ்மம் ஆகிடுவான். வேணுங்கிற ரூபம் எடுக்க முடியும். இந்த நந்திகேஸ்வரருக்கு ஒரு சித்தி இருக்குது, வேணுங்கிற ரூபம் எடுக்க முடியும். அதனால தான் கோவில்கள்லாம் பார்த்தோன்னா அவர் பத்னியோடு இருப்பார். அதிகார நந்தின்னு ஒருத்தர் இருப்பார். இவரை கேட்காம உள்ளே போகக்கூடாது, அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு போகணும். சில சிவன் கோயிலெலாம் பார்த்தோன்னா நுழைஞ்ச உடனே இந்த கதவுக்கு இந்த பக்கத்தில் இருப்பார் அவர், பத்னி சமயத்தில் அவர் ஒய்ஃபோடு இருப்பார். அவரும் கும்பிட்டுன்னு இருப்பார் சுவாமியை, ஆனால் அவர்கிட்ட கேட்டுட்டு போகணும். அதே மாதிரி கோவிலில் சுவாமி கிளம்புற போது இந்த அதிகார நந்தி முதல்ல புறப்பட்டு போவார். இப்படிலாம் நிறைய சம்பிரதாயங்கள்லாம் கோவில்களில் இருக்குது. உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன், எல்லாம் சொன்னால் விஸ்தாரமாக ஆகிடும், நிறைய விஷயம் இருக்குது. சக்கரத்துண்டாய, அவருக்கு வக்கரத்துண்டாயன மாதிரி இவருக்கு சக்கரத்துண்டாய தீமஹி. முகம்னு அர்த்தம். இந்த இடத்துல துண்டம்னு சொன்னால் முகம்னு அர்த்தம். வக்கரத்துண்டம் சக்கரத்துண்டாய தீமஹி. சம்சார பிரசங்கே ஸ்வமுகேன தானி அத்தி, அதை அப்படியே சாப்பிட்டுடுவாராம் தன்னுடைய முகத்தினாலே. அந்த ராட்சசர்களெல்லாம் உண்டு விடுவார், ராட்சசரெல்லாம் சாப்பிட்டுடுவார்னு அர்த்தத்தில் சொல்கிறார்.
தன்னோ நந்தி நஃப் பிரச்சோதயாத். அந்த நந்திகேஸ்வரர் நம்மை காப்பாற்றட்டும். இப்போ கோயிலுக்கு போனால் நீங்கள் சொல்லலாம், நந்திகேஸ்வரர் பக்கத்தில் தத் புருஷாய வித்மஹே சக்கரதுண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரச்சோதயாத். நந்தி பிரச்சோதயாத்ன்னு இருக்கு, நந்தீஹின்னு மாற்றிக்கணுங்கிறார் வியாக்கியானக்காரர். நந்தி அர்த்தத்தில், ஸ்லோகத்தில் வந்து நந்தி பிரச்சோதயாத் இருக்கு. ஆக இதுக்கப்புறமும் சுப்பிரமணியர் வருது, அப்புறம் வந்து கருடன் வருது, அப்புறம் வேதத்துக்கே ஒரு இது வரப்போகிறது, பிரம்மன் அப்படின்னு வரப்போகிறது. ஆக வேதத்தையே சொல்ல போகிறார். வேதத்துக்கே ஒரு காயத்ரி, நாராயண காயத்ரி, நரசிம்ம காயத்ரி, சூரிய காயத்ரி, அக்னி காயத்ரி, துர்கா காயத்ரி. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இது வரப்போகிறது, தூர்வா சூக்தம்னு ஒன்று வரப்போகிறது. தூர்வான்னா அருகம்புல். இது வரைக்கும் சொல்கிறது இந்த தேவதைகளெல்லாம் நமஸ்காரம் பண்ணத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து இந்த அருகம்புல்ல தலையில் வச்சுன்னு ஸ்நானம் பண்ணணும். அதுக்கு ஒரு மந்திரம் தூர்வா சூக்தம்னு ஒன்று வரப்போகிறது. அதுக்கப்புறம் மண் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு மிருத்திகா சூக்தம்னு வரப்போகிறது. உங்கள் எல்லோருக்கும் பரிபூர்ணமான வாழ்த்துக்கள் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன். ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி, ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கு, சத்குருநாத மகாராஜ் கி, கோமாதா கி, கங்கா மாதா கி, காவேரி மாதா கி, சுரபி சரஸ்வதி மாதா கி, சனாதன தர்ம கி. ஹரி ஓம்.